செய்யூர் அருகே இடித்து அகற்றப்பட்டு 1.5 வருட காலமாக கிடப்பில் உள்ள 50 ஆண்டு காலம் செயல்பட்டு வந்த அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப் பள்ளி உடனடியாக புதிதாக அதே இடத்தில் பள்ளி கட்டிடம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட இடைக்கழிநாடு பேரூராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு கோட்டைக்காடு கிராம பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 50 ஆண்டுகளாக அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வந்தது. புதிதாக பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக பழைய பள்ளி கட்டிடத்தை 1.5 வருடத்திற்கு முன்பு இடித்துள்ளனர். இந்நிலையில் 1.5 மாதத்திற்கு முன்பு புதிதாக பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு எந்த ஒரு ஏற்பாடும் நடைபெறவில்லை. பூமி பூஜை செய்த இடத்தில் செங்கல் மட்டுமே உள்ளது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கூறுகையில், இப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். எங்கள் பகுதியில் இருந்து ECR சாலையினை கடந்து பள்ளிக்கு மாணவர்கள் செல்வதால் விபத்து ஏற்படுவதன் காரணமாக பயத்தில் எங்களது பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்த்தோம். ஆனால் தற்பொழுது அந்த பள்ளி தனிநபர் ஒருவர் வீட்டில் வாடகை கொடுத்து பள்ளி இயங்கி வருகிறது. அந்த பகுதியில் நாய் மற்றும் மாடுகள் உலா வருகின்றன. எங்களது பிள்ளைகளை அங்கு அனுப்புவதற்கும் அச்சமாக உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இடித்த இடத்தில் விரைந்து புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் பழைய பள்ளி கட்டிடம் இருந்த இடத்தில் சத்துணவு கூடம், சமையலறை, ஆண்கள் பெண்களுக்கு கழிவறை, மினி டேங்க், குடிநீர் குழாய் மற்றும் 4 போர் மோட்டார் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளன. ஆனால் மாணவர்கள் அமர்ந்து படிக்க கட்டிடம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.